என்ன ஓரணிகள் இருக்கிறாங்க. மீண்டும் புரட்சி தமிழக எடப்பாடியார் தலைமையிலே அம்மா ஆட்சி மலர வேண்டும் என்கிற அந்த ஒற்றை கருத்திலே ஓரணியிலே இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஸ்டாலின் என்ன சொல்றாரு, அவங்க சகாக்கள் என்ன சொல்றாங்க, அவங்க தான் சொன்னாங்க விடியல் பயணம் வாங்க நாங்க தரோம். இப்ப அந்த விடியல் பயணத்தை சொல்லி இப்ப என்ன சொல்றாங்க, நீங்க எல்லாம் ஓசி பயணம் போறீங்க அப்படின்னு நம்ம கொச்சைப்படுத்துறாங்க. 1000 ரூபாய் தரேன்னு அவங்க தான் சொன்னாங்க, உரிமை தொகைன்னு சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, 1000 ரூபாய் வாங்கி இந்த பெண்களை எல்லாம் செல்போன்ல ஆம்பளை பிள்ளைகளை பேசுங்க அப்படின்னு துறைமுறை சொல்றாரு. அவரு பொன்முடி சொல்றாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் யாராவது கஷ்டப்பட்டு இந்த ஊர்ல யாராவது என்னுடைய யோஜனை கஷ்டப்பட்டு படிச்சு IAS ஆகி IPS ஆகி IRS ஆகி நீதிபதியானா நாங்க போட்ட பிச்சை அப்படின்னு RS பாரதி வாய்ப்பு பேசுறாங்க. என்ன கேட்டா அவங்க அரசர்கள் மனப்பான்மையில இருக்காங்க. இப்ப கடைசியில ஒருத்தர் சொல்றாரு, ஒரு புதிய கண்டுபிடிப்பா கர்மங்கள் காவல் ஏசி இல்லாம படுப்பது. அவர் ஏசியில படுத்தாருன்னா ஓசியில படுத்தா உனக்கு என்ன, 520 கொடுத்த வாக்குன்னு மின்சார கட்டணம் உயர்ந்து போச்சு, சண்டால பாவையா குறைங்கடா, 2 மாசத்துக்கு ஒருக்கா ரீடிங் எடுக்கிறது போல மாசத்துக்கு ஒருக்கா ரீடிங் எடுக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்தைய அந்த கரண்ட்டுக்குள்ள குறைக்க சொன்னா அது காமராசர் ஏசி இல்லாம படுக்க மாட்டாரு, கருணாநிதி சாகும் போது கையை பிடிச்சிட்டு சொன்னாருன்னு ஒரு புது கரடியை உள்ள வருவாங்க. ஏன்னா இந்த அரசியல் மக்கள் கரும் கோபத்துல இருக்காங்க. அதுக்கு இப்போ ஸ்டாலின் சப்போர்ட் இருக்கிறதால நியாயப்படுத்துறாரு. உடம்பு சௌகரியமாக என் கல்யாணத்தை அவர் தான் நடத்தி வச்சாரு. எதுக்கு சொல்றேன்னா, அவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காட்டு தர்பார் ஆட்சியை இந்த மக்கள் கோபத்தை திசை திருப்பதற்காக அப்பப்போ ஒரு கரடி விடுவாங்க. அதுக்கு ராஜான ஒருத்தர் வச்சிருக்காங்க, பொன்மொழியும் ஒருத்தர் வச்சிருக்கிறாங்க, துறைமுருகன் ஒருத்தர் வச்சிருக்கிறாங்க. ஆக இனிமேல் ஸ்டாலின் திமுக அரசு உள்ள கரடியெல்லாம் இனிமேல் தமிழ்நாட்டில் எடுப்படாது. இனி தமிழ்நாட்டு மக்களின் ஒரே நம்பிக்கையாக புரட்சி தமிழக எடப்பாடியார் தான் இன்றைக்கு எழுச்சி பயணத்தை நாம் பார்க்கிறோம். மின்சார கட்டணம் விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீரழிவு இன்றைக்கு விண்ணை கொடுத்து சரி, இதுதான் நீங்க செய்ய முடியல, கையாள இருக்கணும். அம்மாவுடைய அரசுல நாங்க கொடுத்தோம்ல, இங்க அரவிந்த் சோதரர் நீதிபதி இருக்கிற போது இதே RDO ஆபீஸ்ல இதே கையில தங்க காசா நாங்க திருமண உதவித்தொகை 1 பவுன் தங்க காசு 50,000 ரூபாய் கொடுத்தோம்ல. முதியோர் ஓய்வூதியம் எல்லாத்துக்கும் கொடுத்தோம்ல. 32 லட்சம் பேருக்கு 1000 ரூபாய் வாங்கி 4,200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சோம். நீங்க அதெல்லாம் இன்னைக்கு 100 முடிட்டீங்க. அம்மா குடிநீர் தவிச்ச வரைக்கும் எங்கேயாவது பஸ்ல பிரயாணம் போனோம்னா அந்த பஸ் பேருந்துல அம்மா குடிநீர் இருந்துச்சு, 10 ரூபாய் கொடுத்து தண்ணி வாங்கிக்கிறாங்க. இப்போ அதை இழுத்து மூடிட்டீங்க. வயிறு பஸ்ஸுக்கு அம்மா உணவு நாங்கள் திறந்து வச்சோம், அதை சீரழிச்சிருக்கீங்க. ஒரு தலைவலி வந்தா அம்மா மருந்தலாம், அதை இழுத்து மூடிட்டீங்க. ஒரு தலைவலியோ காய்ச்சலோ வந்தா ஒரு அம்மா மிதிக்கிறீங்க, அதை இழுத்து மூடிட்டீங்க. நான் கேட்கிறேன் ஸ்டாலின் அவர்களே, உங்களெல்லாம் ஏன் வாய் பேசுறீங்க? ஒரே ஆண்டிலே 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்த சாமானிய முதலமைச்சர் புரட்சி தமிழக எடப்பாடியார். எய்ம்ஸ் மருத்துவமனை வாயிலே நீங்க பேசுறீங்க, எங்க கேடியும் கிண்டலும் நையாண்டி மட்டும் பண்றீங்களே. நீங்க எத்தனை மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தீங்க? எத்தனை புதிய மாவட்டம் கொண்டு வந்தீங்க? 6 புதிய மாவட்டம். நான் வருவாய்த்துறை அமைச்சராக புரட்சி தமிழக எடப்பாடியார் முதலமைச்சராக வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறோம். 6 புதிய மாவட்டங்களை நாங்க வருவாய் அலுவலகத்தை உருவாக்குறோம். ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு வட்டாட்சியர் அலுவலகத்தில் உருவாக்கி நிர்வாக புரட்சி 68,000 கேம்ப் நடத்தணும். 68 லட்சம் பேர் பலனடைஞ்சாங்க. இப்ப சொல்றாரு ஸ்டாலின் வீட்டுக்கு போகும்போது ஒவ்வொரு ஸ்டாலின் அப்ப இதுவரைக்கும் 4 வருஷம் எங்க இருக்கீங்க ஸ்டாலின்? யாருக்குமே தெரியும். வீட்டுக்கு போற நேரத்துல இந்த விவகாரம் பண்றாங்க. இப்ப அறிவிப்பாரு, புதுசா அறிவிப்பாரு, புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் மாற்றுவாங்க, அங்க கல்வெட்டை திறப்பாரு. ஆனா எதுவும் செய்ய மாட்டாங்க. இதை மக்கள் நம்பணும். 525 வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு 10% நிறைவேற்ற இது சத்தியம். ஆனா 525 வாக்குறுதிகளை எடுத்துக்கோங்க. மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், உங்களுக்கு நேரம் இருந்தா நீங்களே வாங்க, ஒவ்வொரு நாளும் நம்ம டிக் பண்ணுவோம். நீட் தேர்வுல இருந்து நம்ம சொல்லுவோம், நீட் தேர்வை ரத்து, கல்வி கடன் ரத்து, இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு ஆண்டுக்கு 10 லட்சம் வேலை வாய்ப்புன்னு சொல்லுவோம்.
அப்படி போல அதைத்தான் நான் வந்து சொல்றேன். இன்ன வரைக்கும் வாயை திறமையா இருக்கீங்க. உனக்கு 3 நாள் வேலையில பாதிக்கணும்னா நீ வாயை திறக்க மாட்டேன். இதுதான் தலைவலியும் வயிற்று வலியும் நமக்கு வந்தாதான் தெரியும். இப்ப 100 நாள் வேலை வாய்ப்ப பார்த்த வேலைக்கு சம்பளம் கொடுத்த கூட யோகிக்கிறார அரசு, இந்த திமுக அரசு அதையும் ஆட்சியும் அதிகாரமும் கையில இல்லைன்றாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருந்தாலும் மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து 2999 கோடி 3000 கோடி 100 நாள் வேலை வாய்ப்பு தருவதற்கு பெற்று தந்தது நம்முடைய புரட்சி தமிழக எடப்பாடி. சொல்லி வந்திருக்கோம். 5 நாள் வேலை தருவீங்க, அது 2 பேருக்கு வேலை தருவீங்க, அது காலையில 8 மணிக்கு வந்து போட்டோ பிடிக்கணும். என்ன அத்துமா நீங்க எங்க போட்டோ பிடிக்கிறீங்க? நீங்க போட்டு ஷூட் போட்டு கண்ணாடி போட்டு எல்லாரும் டெக்கரேஷன் பண்ணி மேக்கப் போட்டு போட்டோ ஷூட் பண்ணிருக்கீங்க. நாங்க தலையில எங்க போய் தேய்க்காம காலையில உழைச்சாங்க. அங்க வீட்டுல ஒரு வாழை வளர்த்துட்டு இருக்கு, அதுல கூட மண்ணிட்டு போறீங்க. நீங்க விளம்புவீங்க வேணான்னு இந்த நாட்டுல இருக்கிற ஒட்டுமொத்த தாய்மார்கள் இந்த ஸ்டாலின் கேட்கலாம். அதுதான் உங்களுக்கு தெரியும். தம்பி உதயகுமார் சாப்பாடு போடுவீங்கன்னா போட மாட்டீங்களான்னு நீங்க கேட்கறது எனக்கு ரெடியா இருக்கு. கடா கறி தூக்குது, சிக்கன் சுக்கா ரெடியா இருக்கு. நீதிபதி அவர்கள் உங்க எல்லாருக்கும் பொன்னாடி போடணும்னு ஆசை இருந்தாலும் கைக்கு யாரெல்லாம் கொண்டு வந்துருக்கோம். நீங்க அங்காள பரமேஸ்வரி குருநாதன் அங்காள பரமேஸ்வரி திருக்கோயிலில் இருந்து உங்களை வாழ்த்தி வணங்கி ஆதரித்து இரட்டைகளை வெற்றி பெறுகின்ற இரட்டைகளை புரட்சி தமிழக எடப்பாடி தலைமையில் அம்மா ஆட்சி வளர்வதற்கு இந்த உசுலம்பட்டியிலே